இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என்னுடலை உண்டு உயர மாட்டாயா? குருதி அருந்தே திறந்த மாட்டாயா? என் குருதி அருந்தே திறந்த மாட்டாயா? என்னை போல வாழ மாட்டாயா? நீ என்னை போல வாழ மாட்டாயா? கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்டச் சொன்னே, தீமை செய்தால் நன்மை செய்யச் சொன்னே. கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்டச் சொன்னே, தீமை செய்தால் நன்மை செய்யச் சொன்னே. இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? வெறும் வார்த்தையல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டே. வெறும் வார்த்தையல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டே. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம அந்த தவச காலத்தில் ஒரு முக்கியமான ஒரு நாளில் இருக்கிறோம். இவ்வளோ நாள் நம்ம அவருடைய வார்த்தைகளை கேட்டு நம்மளுக்குள்ள நிறைய மாற்றங்களை அவர் விருப்பப்படுறபடியாக நம்ம கொண்டுட்டு வந்திருக்கிறோம். கண்டிப்பாக நம்ம எல்லாராலையும் அந்த ஒரு மாறுதலை உணர முடியும். அப்படி தானே குட்டீஸ்? இந்த நாளில் ரொம்ப ஒரு அருமையான இந்த பாடலின் வழியாக நம்ம இடத்துல நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாரு. ஒரே வார்த்தை தான் அவர் திரும்ப திரும்ப கேட்டது. என்னோட ஞாபகார்த்தமா நீ இது பண்ண மாட்டியா? எனக்காக இது பண்ண மாட்டியா? எனக்காக இதை செய்ய மாட்டியா? அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. அப்படி என்ன ஏசப்பா நம்மளை பார்த்து என்னுடைய நினைவா, எனக்காக இதை நீ பண்ண மாட்டியான்னு என்ன கேட்குறாங்கங்கிறது உங்களுக்கு புரியுதா குட்டீஸ்? இந்த பெரிய வியாழனுடைய ஒரு பிரதிபலிப்பே என்ன அப்படின்னா, அவர் முதலா தனக்கான ஆசீர்வாதத்தை, தனக்கான கடவுளுடைய மகன் அப்படிங்கிற ஒரு உயர்வை கூட தன்னுடன் இருந்த சீடர்களிடத்துல பகிர்ந்து கொண்ட ஒரு நிகழ்வு தான் இந்த பெரிய வியாழன். அதே அங்கீகாரத்தை தான் நமக்கும் கொடுத்துருக்காரு. நம்மளையும் இறைவனுடைய மகனா, இறைவனுடைய மகளா அவர் அங்கீகரிக்கிறதுனால தான் இந்த நாள்லையும் அவருடைய இந்த பெரிய வியாழனோட நிகழ்வுல நம்ம உண்மையிலேயே முழு மனதா நம்ம என்ன பண்ணிட்டு வந்திருப்போம், கலந்து வந்திருப்போம். ஸோ நம்ம என்ன குட்டீஸ் இந்த நாளில் புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, லேவியர் 20:26 எனக்கென தூயவர்களாக இருப்பீர்களாக, ஏனெனில் ஆண்டவராகிய நான் தூயவராக இருந்து நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி உங்களை மக்களினின்று பிரித்தெடுத்தேன். நம்ம எல்லாரையும் அவர் எதுக்காக பிரித்தெடுத்திருக்கிறாராம்? அவரை போல வாழ்றதுக்கு, அவரை போல மற்றவங்களை அன்பு செய்யறதுக்கு, அவரை போல மற்றவங்களை மன்னிக்கிறதுக்கு, அவரை போல மற்றவங்களிடத்துல எல்லாத்தையும் பகிர்ந்து, நான் தான் பெரிய ஆளு, நான் தான் இறைவனோட மகன் அவர் இருக்கல பார்த்தீங்களா? அவருடைய இறைவனுடைய மகன் அப்படிங்கிற அந்த நிலையிலிருந்து இறங்கி தன்னுடைய சீடர்களுடைய கால்களை கழுவுனாங்க. சீடருடைய கால்களை கழுவுறது தான் அவர் எவ்வளோ தூரத்துக்கு இறங்கி ஒரு தொண்டனா அவர் எவ்வளோ தூரம் அவர் இறங்கியிருக்காருன்னு நமக்கு புரியும். அப்போ நம்மளுடைய இடத்தை வச்சு யோசிச்சு பார்ப்போம். நம்ம உண்மையிலேயே அவருடைய மகன், உண்மையிலேயே அவருடைய மகள், அவருக்காக நம்ம இருக்கிறோம், நம்ம நம்புறோம்னா நம்ம கூட இருக்கிறவங்கள, நம்மளை விட பெரியவங்களோ சின்னவங்களோ நம்ம கூட யாராக இருந்தாலும் அவங்கள நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோம் அதை நம்ம இந்த நாளில் உணர்ந்துக்குவோம். இந்த நாளில் எவ்வளோ பெரிய பகிர்தலை அவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. வெறும் பொருள் பணம் மட்டும் பகிர்தல் கிடையாது. மற்றவங்களிடத்துல நம்மளுடைய அன்பையும் பகிரணும், அவங்களுடைய உணர்வுகளுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும், அவங்கள எந்த சூழ்நிலையும் நம்ம காயப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம எப்பயும் உறுதியாக இருக்கணும் குட்டீஸ். ஸோ நம்ம ரொம்பவே அவருடைய உயிர்ப்பு பெருவிழாவை நெருங்கி வந்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த நாளில் நம்ம அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட அந்த பகிர்தலை நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பனே, உங்களுடைய நினைவா நீங்கள் இடத்துல கேட்டுக்கொண்டதை எதையுமே நாங்கள் விட்டு கொடுக்காதபடி உம்முடைய பிள்ளையா வாழ்ந்து உம்முடைய உயிர்ப்பு பெருவிழாவில் எங்களுடைய புது உயிர்ப்பை, புதுவிதமான ஆத்மாவை நாங்கள் கொண்டுட்டு வரணும். அதுக்காக எங்களுக்கு கற்றுக் கொடுங்க, எங்களுக்கு வழி நடத்துங்க. ஆமீன்.